வெள்ளமடம் கிறிஸ்து நகர் கார்டனில் இப்படி ஒரு அழகான வீடு சேலுக்கு இருக்குதுங்க. பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும். 20 அடிக்கு மேலே சூப்பரான ஆக்சஸ் பார்த்து நமக்கு அந்த வீட்டில் 5.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா வச்சு நீட்டான காம்பவுண்ட் வாழுங்க. அதுக்கேற்ற கலரில் கேட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து செக்யூரிட்டிக்கு எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. கேட் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. என்டர் ஆனதுமே ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பரான ஸ்பேஷி ஹவுஸுங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஃப்ளோர் எல்லாமே நல்ல டைல் போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு நம்ம 1 2 3 4 இன்னோவா கார் கூட தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்டனிங் ஸ்பேஸ், பூச்செடிகள் வளர்க்குறதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டுமா அப்படின்னு கேட்டால் இங்கே மட்டும் இல்லைங்க, அந்த சைடுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேயுமே நமக்கு வந்து நல்ல ஸ்பேஷியஸான கார்டனிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. பூச்செடிகள்லாம் ஏன்னா இந்த லொக்கேஷன் வெள்ளமடம் அப்படிங்கிற லொக்கேஷன் பூவுக்கு கொஞ்சம் ஃபேமஸுங்க. ஸோ பூச்செடிகள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக இதில் பூச்செடிகள் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் வந்து போர் வாட்டர் இருக்குது. இது வந்து போர் வாட்டர் இருக்குது. தென் இது வந்து கார்பரேஷன் வாட்டர் இருக்குது. இது வந்து வேறு ஏதாச்சும் நமக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பேர் பைப்புமே விட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரான இபி கனெக்ஷன். வாஸ்துபடி கட்டியிருக்காங்க இபி. ஸோ நார்த் ஃபேஸிங் ஹவுஸ், வடக்கு திசை பார்த்து இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான தீமில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல எலிவேஷன் ஒர்க்கு தாங்க இது. ஸோ சிட் அவுட் பார்க்குறப்போ நல்ல சூப்பரான ஒரு ஸ்டாண்டர்டான சிட் அவுட்டுங்க. இது நல்ல சூப்பராக இருக்குது. நம்ம உட்காந்து கதை பேசுறதுக்கு எல்லாமே, வெளியே நேச்சரை பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. பியூராக வாஸ்துபடி கட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் இந்த டோரை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டீ குட்டில் தான் கட்டியிருக்காங்க. பியூர் டீக்கில் கட்டியிருக்காங்க. சூப்பரான டோர், நல்ல ஒரு டிசைன் போட்டு சூப்பராக இருக்குது. உள்ள என்டர் ஆனதுமே நல்ல ஒரு ஹால், நல்ல ஸ்பேஷியஸான ஹால் கிடைக்குதுங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது நமக்கு. ஸோ டிவி யூனிட் எல்லாமே நல்ல கிராண்டாக இருக்குது. நம்ம ராயல் லுக்கில் இருக்குது. மொத்தம் 2 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் அட்டாச்டு பாத்ரூம், இன்னொரு பெட்ரூம் வந்து அட்டாச்சாக இல்லை, செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணுற மாதிரி. இதுதான் ஃபஸ்ட் பெட்ரூம். ஸ்பேஷியஸாக இருக்குது. 11க்கு 16 சைஸில் நல்ல சூப்பரான பெட்ரூமுங்க. ஸோ அட்டாச்டு பாத்ரூமே நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை காமிங்க. ஸோ நல்ல பளபளன்னு இருக்குது. க்ளோசி மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம வெளியே வந்து அடுத்த பெட்ரூம் போகிறோம். அடுத்த பெட்ரூம் என்ன தான் சிம்பிளாக இருந்தாலும் யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. ஸோ இது ஒரு பெட்ரூம். வார்டு ஒர்க் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான். ஸோ குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எங்கேயுமே பண்ணாமல் இந்த வீடு சூப்பராக இருக்குது. 5.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியாவில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல காமன் பாத்ரூம் இருக்குது. ஹாலில் இருந்து டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மாடலர் கிச்சனுங்க. நல்ல கிரானைட் ஒர்க், பியூர் கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. சிங்க்குமே நல்ல மாடலர் சிங்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ கச்சான் புச்சான் இல்லாமல் நீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட் சைடுக்கு டோருமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க. சூப்பர் ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டெப்ஸ் மேலே போகிற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே கொடுத்து இந்த வீட்டை அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக ஒரு 2 BHK எவ்வளோ லக்ஸரியாக பண்ண முடியுமோ அவ்வளோ லக்ஸரியாக, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காங்க. 65 லட்ச ரூபா பட்ஜெட்டு, 5.5 சென்ட் லேண்ட் ஏரியா. எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 65 lakhs அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் பட்ஜெட்டாக தாங்க இருக்கும். இதே போல் உங்களோட லேண்ட், வீடுகள் ஏதாச்சும் வீடியோ போட்டு இந்த மாதிரி சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.